இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் துளாராசி நேயர்களே. துளாராசியில் பிறந்த துயரங்களை தூக்கி எறியக்கூடிய என் சொந்தங்களே, உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. பொதுவாக சில பேருக்கு சில விஷயம் பிடிக்காது. பிடிக்காத விஷயத்திலிருந்து விலகி இருப்பார்கள். ஆனால் மனிதர்களை பிடிக்காது பல பேருக்கு. அதனால மனிதர்களை விட்டு விலகி இருக்க முடியுமா? உறவுகளை விட்டு விலகி இருக்க முடியுமா? பிடிக்கலைனாலும் பிடிக்கல அப்படிங்கிறது அவங்களுடைய செயலால் பிடிக்காது. ஆனால் பிறந்துட்டோமே, நமக்கு கடமை இருக்கு, அந்த கடமையை செய்யணுமே அப்படின்னு கடமைக்காக வாழக்கூடியவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட கடமை விரும்பிகளுக்கு இந்த 2025 மனசுல இருக்கிற குமுறல்கள், மனசுல இருக்கிற சங்கடங்கள், மனசுல இருக்கிற வேதனைகள், நம்ம இவ்வளோ ஒர்க் பண்றோம், இவ்வளோ ஹெல்ப் பண்றோம், எதுவுமே மாறலை, எதுவுமே நமக்கு சாதகமா இல்லை, நிறைய போலியாகவே வாழ வேண்டியதா இருக்கு, உண்மையா வாழ முடியல, கடவுளே என்னை ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு கேட்ட இந்த துளாராசிக்காரவங்களுக்கு கடவுள் இப்ப என்ன சொல்றாரு? கவலைப்படாத, துளாராசியில பிறந்த சகோதரா சகோதரி, உன் நிலைமை எனக்கு தெரியுது, நீ சரியாதான் இருக்கிற, நீ சரியாதான் கணக்கு பண்ற, நீ சரியாதான் கணக்கு போடுற, நீ சரியாதான் பயணம் பண்ற, ஆனா உன் கூட சேர்ந்து இருக்கு பாரு வந்தது வாச்சது, இது எல்லாம் உனக்கு தொந்தரவா இருக்கு, இதுங்களுக்காகவே நீ அடிபணிஞ்சு போயிட்டு இருக்கிற, அப்படிப்பட்ட உனக்காக அதுங்களையெல்லாம் நான் சந்தோஷப்படுத்துறேன், அதனால நீயும் சந்தோஷமா இரு போ அப்படின்னு கடவுள் சொல்றாருங்க. இந்த வருஷம் உங்களுக்காக, உங்க நிம்மதிக்காக, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க, உங்களுடைய சகாக்கள், நீங்க யாரையெல்லாம் விரும்புறீங்களோ, யாருக்கெல்லாம் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லதை நடத்தி உங்களை சந்தோஷப்படுத்த போறேன். பார்த்தீங்களா? உங்களால எவ்வளவு பேருக்கு நல்லது நடக்க போகுது பாருங்க. உண்மையிலேயே ஒரே ஒரு துளாராசி மட்டும் வீட்டுக்கு இருந்தா போதும், துயரங்களே இருக்காது, எல்லா துயரத்தையும் அவங்க எடுத்துப்பாங்க. ஆமா, அவங்களுடைய பிரேயர் தான், துளாராசிக்காரவங்க வேண்டின வேண்டது தான் உங்க குடும்பத்துல எல்லாம் நல்லதா நடக்கிறது. ஒரு துளாராசிக்காரவங்க மட்டும் வீட்டுல இல்லைன்னா விடாமுயற்சி இல்லைன்னு அர்த்தம். முயற்சி வேற, விடாமுயற்சி வேற. முயற்சி சாதாரணமானது, விடாமுயற்சி கிடைக்காதுங்கிறது தான் விடாமுயற்சி. கிடைக்காது, அதை ஒருத்தன் வாங்குறான் பாருங்க, அவன் விடாமுயற்சியில் தான் வாங்க முடியும். அதுதான் துளாராசி. ஒரு துளாராசிக்காரர்கள் மட்டும் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருப்பாங்க. கேளுங்க கேளுங்க, 1க்கு 2 தடவை கேளுங்க, இதான் உண்மை. எவ்வளவு பேர் துளாராசிக்காரவங்களை சங்கடப்படுத்துறீங்க? அந்த துளாராசிக்காரவங்களுக்கு ஏதாவது ஒரு மருந்து பிரச்சனை, ஒரு உடம்பு பிரச்சனைன்னா கண்டுக்கிறீங்களா? ஆனா அவங்க உங்களை கண்டுகிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன கொடூரங்க இது! அப்படிப்பட்ட துளாராசிக்காரவங்க அது எல்லாம் தெரிஞ்சாலும் அந்த துளாராசிக்காரவங்க திருப்பி உங்களை என்ன பண்றாங்க? உங்களோட நலனுக்கு தான் எஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு கடவுள் வரம் கொடுக்கிறாரு. துளாராசிக்காரர்களுக்காக அவங்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்லது செய்ய போறாரு. அது நல்லது நடக்கிறதுனால துளாராசிக்காரர்கள் சந்தோஷம் அடைய போறாங்க. ஸோ இப்போ 2 கெயின். அப்போ 2025 நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க போகுது. முதல் விஷயம், சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக வருகிறது. தலை காட்ட முடியல சார், அவமானமா இருக்கு சார், சங்கடமா இருக்கு சார், கடனா இருக்கு சார், நான் எப்படி பதில் சொல்ல போறேன்னு தெரியல, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு முழி பிதுங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை. உங்களுக்கு விடுதலை. சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு திருக்கணித அடிப்படையில் மார்ச் மாதம் 25ஆம் தேதி வரக்கூடிய சனி பகவான் உங்களை விடுதலைப்படுத்துறார், கௌரவத்தை ஏற்படுத்த போறார், கடன் பிரச்சனைகளை தீர்க்க போறார்.
பணத்தை சம்பாதிப்பதற்கான வழியை கொடுக்க போறார். ஆனா ஒண்ணு, வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி என்னன்னா, கடன் அடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. அதனால எவ்வளவு பெயின் வந்தாலும் நீங்க அதை சாதிச்சுப்பீங்க, சமாளிச்சிடுவீங்க. வேலையெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெருசே கிடையாது. ராத்திரி 11 மணிக்கு படுத்தாலும் காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னா கன்னு மாதிரி நீங்க அலாரம் இல்லாம இருந்திருப்பீங்க. செல்போன் அடிக்கிறதுக்கு முன்னாடி செல்போனை நிப்பாட்டிட்டு இருந்திருப்பீங்க. இதுதான் துலா ராசி. அப்படிப்பட்ட துலா ராசிக்கு இந்த சனி பகவான் உங்களுடைய இலக்கை கொடுக்க போகிறார். இலக்குக்கு வெற்றி கொடுக்க போகிறார். அணையாதீபம் மாதிரி உங்களோட வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில என்னைக்குமே நீங்க அணையாதீபம், பல பேருக்கு வெளிச்சம் கொடுக்குறவங்க. அதனால இந்த வருஷம் முழுமையா வெற்றி கிடைக்க போகுது. சனி உங்களுக்கு சப்போர்ட் பண்றார். ஃபுல் சப்போர்ட், ஆஃப் சப்போர்ட்லாம் இல்லை, ஃபுல் சப்போர்ட். இந்த சனி ஃபர்ஸ்ட் 6ஆம் வீடு சுகஸ்தானம். அதுல என்ன பண்ணணும், சுகவீன ஸ்தானமும் அதுல உட்காரும். 6 2 இடம். அதனால உடல் நலத்துல கொஞ்சம் துளாராசிக்காரர்கள் கவனம் தேவை. சளி சம்பந்தமான விஷயம். சனி பிடிச்சா விலகுவார், சளி பிடிச்சா விலகாது. சனி பிடிச்சா விலகும், சளி பிடிச்சா விலகுமா? விலகாது. மாத்திரை போடணும், மருந்து சாப்பிடணும், நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றவங்க சொல்றதை கேட்கணும். நம்ம தான் கேட்க மாட்டோமே. நம்ம தான் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லுவோம், தண்ணி தலையில ஊத்திக்காத, மாத்திரை போடு, வெந்நீர் குடி. ஒரு துளாராசி கேட்பீங்களா? நினைச்சு பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். அதனால இந்த வருஷம் உடம்புக்கு முக்கியத்துவம் நீங்க கொடுத்தாகணும். லங்ஸ் சம்பந்தமா, இந்த மூக்கு சம்பந்தமா, மூக்கு லங்ஸு, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வேற ஒண்ணுமே இல்லை. ஹாட் வாட்டர் குடிங்க, சுடு தண்ணி குடிங்க. வேற ஹாட் வாட்டர் இல்லை, ஹாட் ட்ரிங்க் இல்லை, ஹாட் வாட்டர். சுடு தண்ணி குடிங்க. உங்க உடம்ப பார்த்துக்குங்க இந்த தடவை. அது மட்டும்தான். மற்றபடி உங்க இலக்குகள் அடைய போறீங்க. உங்களுக்கு வருமானம் பெருக போகுது. கடன் தொந்தரவுகள் விலகும். சனி அவ்வளவு சகாயத்தைப்படுத்துறார். அப்படியே குரு ஏப்ரல் மாசம் அவர் உள்ள என்ட்ரி ஆகிறார். இப்ப அஷ்டமத்துல இந்த குரு பட்டாத பாடுபடுத்துறாரு. நாளைக்கு நிம்மதி வரும்னு பார்த்தா வரமாட்டேங்குது. எல்லாத்தையும் கொடுக்கிற மாதிரி கொடுத்து கெடுத்து போடுறான், பெரும்பாடுபடுத்துறான். இந்த பக்கமும் போகும்போது அந்த பக்கமும் போகும்போது, அதாவது சோதனைக்கே சோதனையை கொடுக்கிற காலம். நான் தர்மமே இனிமே பண்ண மாட்டேன். ஒரு நேரத்துல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்த நீங்க சாமியே வேண்டான்னு கூட முடிவெடுத்துட்டீங்க. ஆனா ஒரு ராத்திரி பொழுதுதான். காலையில திருப்பி போய் அப்புறம் சாமி கிட்ட போ, உன் புத்தி நீ செய்ய மாட்டேங்கிற, என் புத்தி உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு சாமியையே கடித்து கொண்டு அப்புறம் மீண்டும் சாதாரணமாயிட்டீங்க. இதுதானே உண்மை. இது மறுக்க முடியாது. இல்லை, உண்மையை பேசிதானே ஆகணும். ஏன்னா வலி அப்படி இல்லை, பெயின் 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 இல்லை. கொஞ்சம் நெஞ்ச பெயினாக கொடுத்தார் கடவுள். நம்பிக்கை துரோகி வந்து பக்கத்தில் உள்ளவனா, அடுத்த உள்ளவனா, சொந்தக்காரனா, தெரிஞ்சவனாங்கிறத விட கடவுள் தான் நம்பிக்கை துரோகி. இப்போ உங்களுக்கு நீங்க சொன்னது, நான் சொல்லலை. அப்புறம் நீங்களே சொல்றீங்க, சரி சரி நீ செய்யறதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், என்ன பண்றது, பாலாப்போன மனசு எனக்கு தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்களே உங்களை கொஞ்சம் அப்புறமா சமாதானப்படுத்திக்கிட்டு அப்புறம் ஒரு லைனுக்குள்ள வர்றீங்க. அப்படிதான் நடக்குது. ஆனா அப்படிப்பட்ட அந்த ஆளு நம்பிக்கை துரோகிங்கிற பேரையும் வாங்கிக்கிட்டு இந்த தடவை என்ன பண்றாரு, இந்த குரு பகவான் ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு நீங்க நினைச்ச இலக்கை கொடுக்க போறார். ஆமா, சௌபாகியஸ்தானம். உங்களுக்கு வருமானத்தை கொடுக்க போறார். நீங்க நினைச்சதை கொடுக்க போறார். உங்களால நீங்க என்னங்க நினைக்கிறீங்க, 4 பேர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தானே, அது நடத்த போகுது. நீங்க என்ன சம்பாதிக்கிறது உங்களுக்காகவியா? மற்றவங்களுக்காக தானே அந்த பணம் கிடைக்க போகுது. மற்றவங்க நல்லா இருக்க போறாங்க, நீங்க அதை பார்த்து சந்தோஷம் அடைய போறீங்க. ஆக குரு சப்போர்ட். ஸோ 2025 எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி, எல்லா விஷயத்திலையும் வெற்றி. கவலையே படாதீங்க. உடல் ரீதியா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி பண ரீதியா யோசிக்க வேண்டாம், மன ரீதியா யோசிக்க வேண்டாம். ஃபுல் சக்சஸ் இயர் 2025.
இந்த வருஷத்துல குரு தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. நடராஜ பகவானை வழிபாடு பண்ணுங்க. நடராஜர், குரு தட்சிணாமூர்த்தி எல்லாமே சிவரூபந்தான். சிவ சரணாகதி. கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. இந்த 3 சுவாமி பிடிச்சிங்க. கால பைரவர், குரு தட்சிணாமூர்த்தி, நடராஜர். துளாராசிக்காரர்களுக்கு மேன்மையான நேரம், சிறப்பான நேரம், சங்கடங்கள் தீரக்கூடிய நேரம், பல பேருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்படுத்துற உங்க வாழ்க்கையில வெளிச்சம் ஏற்பட போகுது. குட் டைம், ஸ்டார்ட் நவ். உண்மையான விஷயம், மனசார சொல்றேன். நல்லா இருப்பீங்க. இந்த வருஷத்துல நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்க போகுது. தடையில்லாத விஷயங்கள், கௌரவ விஷயங்கள். ஒன்னே ஒன்று, சில விஷயத்துக்காக சென்ற வருஷம் பயந்துக்கிட்டே இருந்தீங்க. இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு. அந்த பயத்தை தூக்கி எரிஞ்சிருங்க, கிடப்புல போடுங்க. இனிமேல் பயமே உங்களுக்கு வேண்டாம். துளாராசிக்காரர்களுக்கு பயமே வேண்டாம். கடவுள் ஃபுல் சப்போர்ட் பண்றார். அந்த பயத்தையும் கடவுளே எடுத்துக்கிறார். நான் பார்த்துக்கிறேன் போ அப்படிங்கிறார். அதனால கடவுளுடைய அருள் பரிபூர்ணமா இருக்கிறதுனால துளாராசிக்காரர்கள் தெய்வ பலத்தோட சொல்ற இந்த வருஷம் அருமையா இருக்கு, அமோகமா இருப்பீங்க, குறையில்லை, நிறைவான வருஷம். தட்சிணாமூர்த்தி நடராஜ பகவானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. சக்சஸ். கால பைரவரி சேர்த்துங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் பிளே தமிழ் வாயிலாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 25 உங்க வாழ்க்கையில தேஜஸை ஏற்படுத்த போகுது, சந்தோஷத்தை ஏற்படுத்த போகுது, மகிழ்ச்சியை ஏற்படுத்த போகுது. சந்தோஷமா இருக்க, நல்லதே நடக்கும்.